அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். பிக் மோசமுடன் நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள், இன்றைய சிறப்பு செய்திகள். ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை, இன்னொரு பக்கம் தாக்குதலுக்கான பதற்றம். அமெரிக்காவுடைய ஜெனரல் வேணா கொட்டசாமி இப்போதைக்கு தாக்கல் நடத்த வேணான்னு சொன்னதாகவும், ட்ரம்ப் அவர்களை மறுத்ததாகவும் செய்தி வெளியே வந்தது. உடனே ட்ரம்ப் அவர்கள் கொடுத்த ரியாக்ஷன் என்ன? நிறைய நாடுகள், ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே கொஞ்சம் ட்ராவல் பண்ண வேண்டாம், கொஞ்சம் சூதானமாக நடந்துக்கோங்கப்பா அப்படின்ற மாதிரியான எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் என்ன, அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக பார்த்துடலாம். வாங்க நண்பர்களே, ஆர்கே சேனலுக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ வெளியிடும்போது பிப்ரவரி 24. பிப்ரவரி 26 ஜெனீவாவில் பேச்சுவார்த்தை அமெரிக்காவும் ஈரானும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கு முன்பே இது ஆல்மோஸ்ட் ஃபெயிலர் தான் அப்படின்றதுல ஈரான் தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்ட விளக்கங்களும், அமெரிக்கா தரப்பில் சொல்லப்பட்ட செய்திகளும், அமெரிக்கா வைக்கப்படுகிற கோரிக்கையும், ஈரான் சொல்லப்படுகிற விளக்கங்களும் ரொம்ப தெளிவாக இருக்குது. இருந்தாலும் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு நடத்துகிறோன்றாங்க. பட் இருந்தாலும் நேற்று ட்ரம்ப்புடைய செய்தி குறிப்பில் இருந்து இல்லைப்பா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்கன்ற மாதிரியான செய்தியும் நம்ம பார்த்தோம். வழக்கமாக ட்ரம்ப் நைட்டு ஒரு மெசேஜ் போடுவார், விடிய காலையில் விடிஞ்சால் ஒரு மெசேஜ் போடுவார். எப்போவுமே அதை நம்ம ரொம்ப சீரியஸாகவே எடுத்துக்க முடியாது அப்படின்னு நினச்சிங்களாலும், அங்கே இன்னொரு செய்தி அமெரிக்காவுடைய ஊடகங்கள் நிறையா நல்லா டாப்பில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, அமெரிக்கானுடைய டாப் ஜென்ரல் ஒரு வார்த்தை சொல்கிறாராம். இது மாதிரி தலைவரே, அவர் பேர் சேர்மன் ஜென்ரல் டான் கேனி அவர்கள் ஈரானுக்கு எதிரான தாக்குதல் வேண்டாம், நம்ம தான் நிறைய இழந்துடுவோம், வின் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் நிறைய இழந்துடுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு வார்னிங் கொடுத்ததாகவும், அது ட்ரம்ப் மறுத்ததாகவும் சொல்கிறாங்க. உடனே செய்தியாளர்கிட்ட கேட்குறாங்க, தலைவரே இது மாதிரி உங்கள் ஜென்ரல் மறுத்துட்டாராமே, அதனால் நீங்கள் தாக்கல் நடத்த மாட்டீங்களாமே, எப்படி சும்மா அப்படி மிரட்டிகிட்டே போயிடுவீங்களாமே அப்படின்னு கேட்குறாங்க. அவர் அதுக்கு சொல்கிறாரு, இது மாதிரியான கற்பனை செய்திகள்லாம் எங்ககிட்ட கேட்காதீங்க, என்கிட்ட எந்த ஜென்ரலும் யாரும் எதுவும் சொல்லவும் கிடையாது, தாக்குதலுக்கான உத்தரவு கொடுத்தது தான், பேச்சுவார்த்தை லேட்ஸ் மேக் எ டீலுக்கு வரலன்னா முடிச்சுடுவோம், அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்ற மாதிரி அவர் தரப்பில் சொல்கிறாரு. வார் டிபார்ட்மெண்ட் பீட்டர் எக்ஸத் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, ஈரான் குட் ஆப்பர்ச்சுனிட்டி, ஆஃபர் அருமையான ஆஃபர் காத்துட்ருக்கு, கேட்டுக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, எல்லாம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எனக்கு வந்துருச்சு, தாக்குதல் நடத்துறதுக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சு, கொஞ்சம் சீக்கிரமாக முடிவெடுங்க ஈரான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. இப்போ இந்த ஆஃபர் தீபாவளி ஆஃபரா இல்லை பொங்கல் ஆஃபரான்னு தெரில, இல்லை 50% ஆஃபரா 70% ஆஃபரா ஏற்றுக்கோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க தரப்பில் நாங்கள் கொடுக்குற ஆஃபர் ஏற்றுக்கிறீங்களா, நீங்கள் தடைகளை நீக்கிட்டு வாங்கப்பா பேச்சுவார்த்தை நடத்தலான்னு அவங்க தரப்பில் சொல்கிறாங்க. இந்த 6 நாடுகள் குவைத், பக்ரைன், கத்தார், யுஏஇ, சவுதி அரேபியா, ஓமன், இந்த நாட்டில் எண்ணெய் வளங்களில் வேலை செய்கிற மக்கள் யாராவது இருந்தீங்கன்னா தேவையில்லாமல் பயணங்களை தவிர்க்கவும். ஏன்னா எல்லாமே ஒரு பதற்றமான ஒரு பகுதியாக இருக்கிறது. ஈரான் சாதாரண ஆளும் கிடையாது, கோவத்தில் எங்கேனாலும் அடிப்பாங்க, அதனால் கொஞ்சம் பொறுமையாக சூதானமாக இருந்துக்கோங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள்ங்க. போராட்டங்கள் எந்த அளவுக்கு இருக்குது ஈரானுக்குள்ளே அப்படின்னு பார்த்தோன்னா, தெஹ்ரானை மையப்படுத்தி மாணவரோட போராட்டம் அங்கங்கே இருந்துகிட்டே தான் இருக்குது. பிப்ரவரி 20 பிப்ரவரி 23 3 நாள் வரைக்குமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு மினிமம் ஒரு 800 1000 மாணவர்களுக்குள்ளே இருப்பதாக சொல்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக 17 யூனிவர்சிட்டி கலந்துக்கிறாங்க. அதாவது 26 ஆன்டி ரிஜிம் ப்ரோட்டஸ்ட், அங்கே காமேனி அவர்களுக்கு எதிராக 26 ப்ரோட்டஸ்ட் நடந்ததாக சொல்கிறாங்க. அப்புறம் 21 பார்த்தோம்னா இன்னும் 2 இடத்துல அது ஒரு 20 ப்ரோட்டஸ்ட் பக்கம் சொல்கிறாங்க. 14 யூனிவர்சிட்டி கலந்துக்கிட்டதாக சொல்கிறாங்க. அதில் இன்னும் கொஞ்சம் நம்ம விலாவரியாக பார்க்கும்போது பச்சை கலர்லாம் கொஞ்சம் ஸ்டூடெண்ட் ப்ரோட்டஸ்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தோணுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது 21 கடந்த 2 நாட்களாகவும் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. பட் ரொம்ப பெருசாக போகல. இந்த ஸ்டூடெண்ட் கொஞ்சம் டீசெண்டாக நடந்துக்கிறாங்க. சும்மா இதுக்கு முன்னாடி நடந்த போராட்டம் தான் பொது சொத்துக்களை சேதப்படுத்துறது, மசூதியெல்லாம் எரிக்கிறது, என்னென்ன அரசாங்க சொத்துக்களை சேதப்படுத்த முடியுமோ அத்தனையும் ஃபுல்லாக கொளுத்திட்டானுங்க இதுக்கு முன்னாடி நடந்த போராட்டத்தில். அந்த டென்ஷனில் தான் ஈரான் சுட்டு தள்ளினாங்க ஒரு பக்கம். இருந்தாலும் பொதுமக்களை சுடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாதுல்ல, சுட்டு தள்ளிட்டாங்க. பட் இந்த போராட்டம் படித்த பசங்க, அதனால் கொஞ்சம் டீசெண்டாக போராடுறாங்கன்ற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய செய்திகள் வருகிறது. ஈரான் தனது ஸ்டேட் ஆஃப் ஆர்ம்ஸ் பகுதியில் S-300 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும், பேவர் 373
இது 2மே நேற்று பெரிய அளவுக்கு சோதனைகள் செஞ்சாங்க. சோதனை செஞ்சுட்டு அதே இடத்துல வந்து முடிச்சிடுப்பா கதையை. இதுக்கப்புறம் நான் வந்து அடிச்சாங்கன்னா பிரித்து மேய்ஞ்சிடலான்ற மாதிரி ஈரான் தரப்பில் தயாராக இருக்காங்கன்ற ஒரு கூடுதல் தகவல். கூடுதலாக கல்ஃப் நியூஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சில அரபு நாடுகளோட ஊடகங்கள்லாம் வந்து அங்கே ஆப்ரகாம் டேங்குக்குள்ளே வந்து பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இல்லை, பாத்ரூம் சேவேஜ் வந்து தண்ணி ஃபுல்லாக வந்துட்டுருக்குன்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக போட்டிருந்தாங்க. இங்கே நம்ம வீடு மாதிரி இருந்தீங்கன்னா கூட நீங்கள் பாத்ரூமில் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகி தண்ணி வருது, லீக் ஆகுதுன்ற மாதிரிலாம் நீங்கள் வீடியோ போடலாம், செய்யலாம். வீடியோ நான் பார்த்தேன் நான் எக்ஸ்தலத்தில், அதெல்லாம் நம்புற மாதிரியும் இல்லை. அப்புறம் வந்து கீழே எக்ஸ்தலத்தில் என்ன போட்டிருந்தாங்கன்னா எல்லாம் ஃபேக் வீடியோஸ் மாதிரி போட்டிருந்தாங்க. நம்மளனா கூட இங்கே ட்ரைனேஜ் மாதிரிலாம் இருக்குது. அவன் கடலில் இருக்கிறான், மொத்தமாக அவன் பாட்டு கொட்டி விட்டு போயிட்டே இருக்கிறான். அந்த இது வந்து சேமித்து வைக்கணும்லாம் கிடையாது. அது ஃபுல்லாக அங்கே இருக்கிற எந்த ஏரியாவில் இருக்கோ அந்த கடலில் அவங்க பாட்டு கொட்டிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு எதுக்கு இது மாதிரியான சுச்சுவேஷன் வருதுன்னு தெரியல. பட் 4600 பேர் வந்து ஒரு குறிப்பிட்ட பாத்ரூம் தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறனால நிறைய பேர்த்துக்கு வந்து இச்சிங் வந்துருச்சான். அதனால் கொஞ்சம் அவங்க போர் புரியுறது கஷ்டம்தான்ற மாதிரி வந்து கல்ஃப் பத்திரிகைகள் வந்து பயங்கரமாக வெளியிட்டு இருந்தாங்க. அதையும் உங்ககிட்ட அடிஷ்னலாக சொல்லி வைக்கிறேன் நான். பட் இது அமெரிக்க ஊடகங்கள் மறுத்துருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய அரபு ஊடகங்களோட பத்திரிகைகள் ஆமாம் இது உண்மைதான், நான் எட்டி பார்த்தேன், இது உண்மைதான்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது ஒட்டுமொத்த நிகழ்வு. ஆனால் ட்ரம்ப் மனுஷன் வந்து நேற்று இந்த ஒரு வீடியோ பதிவை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. என்ன, ஹைஸ் ஹாக்கியில் கனடாவை வீழ்த்தி வெற்றி பெற்று விட்டது. அதை பயங்கரமாக கொண்டாடினாங்க. யார்? அமெரிக்காவில் செலிப்ரேஷன் மோடில் இருந்தாங்க. அதுவும் இந்த மாதிரி சமயத்தில் கனடாவை வீழ்த்திட்டுமே அப்படின்ட்டு செலிப்ரேஷன் மோடில் இருந்தாங்க. அதனால் இவர் என்ன பண்ணிட்டாரு, எப்படி உங்களை வீழ்த்திட்டுன்ற மாதிரி இந்த ஏஐ வீடியோவை யாரோ ஒருத்தர் ஜென்ரேட் பண்ணது ஒரு தூக்கி எக்ஸலத்தில் ட்ரூத் சோஷியல் மீடியாவில் போட்டார். அதை போட்டதுக்கு வந்து ஜஸ்டின் ட்ரூடே, கனடானுடைய முன்னாள் அதிபர், இந்தியாவை எதிரியாக பாவித்தவர், அதற்காகவே பதவியை இழந்தவர், அவர் என்ன சொல்கிறாருன்னா, யூ கேனாட் டேக் அவர் கண்ட்ரி, உங்களால் எங்கள் நாடு எடுக்க முடியாது, உங்களால் ஜெயிக்கவும் முடியாது, எங்கள் கேமை எடுத்துக்கவும் முடியாதுன்னு அவர் உடனே ட்விட்டர் போகிறாரு. இருந்தாலும் இவர் ஒரு பெரும் மனுஷனாக பார்க்குறோம், ஊருக்குள்ளே நாட்டாமையாக சுற்றிட்டு இருக்கிறாரு. இல்லையே நாட்டாமல் இவ்வளோ பெரும் மனுஷனாக வந்துட்டு இது மாதிரி சில்லறத்தனமான வீடியோலாம் போடலாமா அப்படின்னு நிறைய பேர்த்து கேள்வி கேட்க தான் தோணும். இருந்தாலும் வேறு வழி இல்லை, நம்மளுக்கு கிடைத்த நாட்டாமே அது மாதிரி சில்லறத்தனமாக இருக்கிறாருன்றதுனால தான். உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்கிறேன் நான். என்னப்பா அவ்வளோ பெரிய நாட்டாமே இப்படி நீ சொல்கிறியப்பா, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே தோணும். ஏன் அப்படின்னா, ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்த உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புக்கு அப்புறம் முதல்ல 10% அடுத்து 15% வரி எல்லா நாடுகளுக்கும்ட்டார். அதெல்லாம் ரெஸ்பெக்ட்ஃபுல்லி ஆல் கண்ட்ரிஸ். ஏன்னா எனக்கு வருமானம் வருதுலே, அதை வைத்து தான் நாங்கள் பெரிய அளவுக்கு சம்பாதிச்சிட்ருக்கோம். இதை வச்சு நீ எப்படிலே இத்தனை நாளாக எங்களை ஏமாற்றிட்டு இருந்திருக்கிறாங்க, நான் வந்து தான் கண்டுபிடிச்சி வரியை போட்டிருக்கிறேன், 15% வரின்னுது. அங்கே நேற்று ஐரோப்பா தரப்பில் ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, எங்கள் பாருப்பா உங்கள் ஆள் இப்படி சில்லறத்தனமாக நடந்துக்கிட்டு சும்மா நேற்று 10ன்றது இன்றைக்கி 15ன்றதெல்லாம் வரி இல்லைன்றது, எங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது, வரதுக்கு முன்பே நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், அதுக்கு மேலே வரிலாம் எங்களால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு அங்கே தீப்பெறி திரும்புவதோட தங்கச்சி யார், உர்சலா ஒன் டெர் லியான், இப்போ இன்றைக்கி உக்ரைனுக்கு போயிருக்கிறாங்க. அவங்க இந்த ஒரு டைலாக்கை சொல்ல, அந்த செய்தி வந்து ஓடி வந்து இப்போ நாட்டாமக்கிட்ட குசுன்னு தலைவரே இது மாதிரி அங்கே இப்போல்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் பாருங்கள், இந்தியா கூட பாருங்கள் கொஞ்சம் ட்ரிப்பே கேன்சல் பண்ணிட்டாங்க, என்னான்னு கொஞ்சம் கேளுங்க தலைவரே அப்படின்னு சொல்ல, அவர் என்ன பண்ணிட்டாரு, நேற்றே ட்விட்டரில் போட்டார், இங்கே பாருங்கள் இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு, அந்த தீர்ப்பு, இந்த தீர்ப்பு வச்சுட்டு வரியை குறைச்சிக்கலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலான்னு எங்களை என்னாவது சீட் பண்ணி யாராவது நாங்கள் போடுற வரியை குறைச்சலாம் ஏதாவது பண்ணிங்க, அந்த நாடு முடிச்சிடுவேன், அவ்வளோதான், வரியை போட்டு பிரித்து மேய்ஞ்சிடுவோன்ட்டார். இவர் அறிவித்த அறிவிப்பில் வந்து அவங்க ஷேர்லாம் சரியான அடி, நேற்று பயங்கரமான அடி. இந்த மனுஷன் யாரையும் சும்மா விட மாட்டார் போல், வரி குதிரை வரிசாமி அவர்கள் வரி போகிறதுல ரொம்ப தெளிவாகிறார். அது உச்ச நீதிமன்றது இல்லை உச்ச நீதிமன்றமாவது டேஷ் நீதிமன்றமாதுன்னு சர்வசாதாரணமாக சொல்லிட்டு போகிறாரு. இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாரு மெக்சிகோவை பார்த்து, ஏவா மெக்சிகோ, நான் அன்றைக்கே உங்ககிட்ட சொன்னேன், எங்கள் வீரர்கள் அனுப்புகிறேன், உங்களுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பாங்க, சூதனமாக நடந்துக்கோங்க, வாமா ஒன்றா முடிச்சிடலான்னு நான் சொன்னோமா இல்லையா? அதையும் கேட்காம, ஏன்னா ட்ரக் கார்ட்டல் தான் உங்களை ரன் பண்ணிகிட்டு இருக்கான்னு சொன்னேன்னா இல்லையா? இன்றைக்கி பார்த்தீங்களா, பெரும்பாலான பகுதிகள் எல்லாம் எரிச்சிட்டாங்க, தேவையா உங்களுக்கு, நான் அப்பயே சொன்னேன்னா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. நேற்று ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருக்கிறார். சரி, அப்படின்னா எந்த அளவுக்கான அங்கே பாதிப்புகள் இருக்குது அப்படின்னா, மெயின் பிளேஸ் எங்கே தெரியுமா, இங்கே வரைபடத்தில் பாருங்கள், இந்த 1, 2ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் தாங்க மெயினாக. அந்த 1ன்னு இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல தான் இந்த ஒரு ட்ரக் கார்ட்டல் எல் மென்சோவை போட்டானுங்க. போட்டதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா, அதுக்கு கீழே பாருங்கள்,
அந்த மேன்சானிலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமான நிலையம் இருக்குல்ல, அந்த விமான நிலையத்தை முடிச்சு விட்டானுங்க. அதுக்கப்புறம் மேலே வந்து பியூட்ரோ வலாரட்ரா அந்த இடத்துல ஒரு போர்ட்டுமே இருக்குது. துறைமுகம் மாதிரி ஒரு பீச் மாதிரி இருக்குது. போர்ட்டுனால ஒரு பீச் மாதிரி பெருசாக இருக்குது. உங்களுக்கு என்ன பக்கத்தில் முடிஞ்சவொடனே வீடியோ பதிவு காட்டுறேன். அதையும் முடிச்சு விட்டானுங்களா, அது பக்கத்தில் சிறை ஒன்று இருக்குங்க. அந்த சிறையில் இவங்க கைதிகள்லாம் நிறைய உள்ளே வச்சுருந்தாங்க. இது சைடில் பாருங்கள், ரொம்ப சின்னதாக தெரியும் பாருங்கள். 1, 2 அடுத்து 4ன்னு சொல்லிட்டு. அந்த சிறையில் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் போய் உள்ளே பூந்து எல்லாத்தையும் வெளியே விட்டானுங்க. அவனுங்க வந்த கோட்டசாமி என்ன பண்ணுறானுங்க, ஆளுக்கு துப்பாக்கி தூக்கிட்டு அங்கங்கே சுற்ற ஆரம்பிச்சிட்டானுங்க. இந்த ஜெலிஷோன்ற பகுதியில் என்ன பண்ணுறானுங்க, கண்டதெல்லாம் சுட ஆரம்பிச்சிட்டாங்க. மெக்சிகோ சிட்டியும் வந்து வர்சாகஸ் அப்படின்ற ஒரு பகுதி இணைக்கக்கூடிய மெயின் ஹைவே என்ன பண்ணிட்டாங்க, நிறையா ஆயிலெலாம் சுமந்து செல்லக்கூடிய டேங்க்கெல்லாம் பிடிச்சி நிறுத்தி வச்சு அடித்து கொளுத்தி அந்த ஏரியாவை பெரிய அளவுக்கு பண்ணிட்டாங்க. இப்போ இந்த ஏரியாலாம் இல்லாமல் உள்ள சின்ன சின்ன சம்பவங்கள்லாம் நடக்குது. 22ஆந்தேதி அவனை கொல்றாங்க, 23ஆந்தேதி வெடிய வந்து பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க ஒட்டுமொத்தமாக. அதுக்கப்புறம் தான் சுதாரித்த இராணுவம், மெக்சிகோனுடைய இராணுவம் தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே வருகிறது. இருந்தாலும் ஒரு 400 மிலிட்ரி பர்சனல் வந்து அடிஷ்னலாக அந்த இடத்துல வந்து இறங்குறாங்க. ஒரு சில துறைமுக ஏரியாவிலேயே வந்து பெரிய அளவுக்கு இறங்கியிருக்காங்க. மெயின் அடுத்து அவனோட தம்பி ஒருத்தர் இருக்கான். யார், இந்த ஹெல்மென்ஸோட தம்பி. அவன் தான் இன்னும் அதிகமாக பண்ணுறான்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவனை கைது பண்ணுறன்ற மாதிரி சொல்கிறாங்க. கைது பண்ணுறது இல்லாமல் அவங்களுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் யார், மெக்சிகோனுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொன்னார்னா, இது வரைக்கும் நாங்கள் 7 சோல்ஜர்ஸ் பக்கம் இறந்து போயிருக்கோம். அவங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து 20 பெசோஸ் பக்கம் நாங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் இறந்தவங்களுக்கு. 30 கார்டல் மெம்பரை வந்து சுட்டு கொண்டிருக்கோம். 70 பேர்த்த வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் 7 ஸ்டேட்டில். த ஹெட் ஆஃப் த மணி மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து சம் ஆப்ரேஷன் மூலிமா நாங்கள் முறியடிச்சிருக்கோம். ஸோ சிஜேஎன்ஜி இஸ் லாஸ்ட் இட்ஸ் பிரெயின் ட்ரஸ்ட் அப்படின்னு மாதிரி ஒன்று போட்டிருக்கிறாரு. அதெல்லாம் இன்னொரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். நாங்கள் தாக்குதல் நடத்தி பிடிக்கப்பட்ட பெரும்பாலான ஆயுதங்கள் எல்லாமே அமெரிக்காவுடைய ஆயுதங்கள். 80% அமெரிக்கா தான் அவங்களுக்கு ஆயுதங்களை கொடுத்துருக்குறதுன்றாங்க. அப்போ இத்தனை நாள் மெக்சிகோ வந்து டேஸாக போகணுன்றதுக்காக இந்த ஆயுதங்களை கொடுத்தாங்களா, இல்லை வழக்கமாக இந்த மாதிரி சர்வசாதாரணமாக உள்ளே வருதான்றதை நம்ம பார்க்க முடியுது. ஐயா, இங்கே மட்டும் ஆயுதங்கள் இல்லைங்க ஐயா. உலகம் முழுவதும் நீங்கள் பங்களாதேஷனுடைய எல்லை பகுதியில் தீவிரவாதிகளை பிடிச்சினா அங்கேயும் அமெரிக்க ஆயுதங்கள் தான் இருக்குன்றாங்க ஐயா. நேற்று ஆப்கானிஸ்தான் சொல்கிறாங்க, நேற்றில் முந்தானேது சொல்கிறாங்க, ஒரு 150க்கும் மேற்பட்ட துப்பாக்கிகள்லாம் வந்து பெரிய அளவுக்கு உள்ள ஊடுருவ ட்ரை பண்ணியிருக்காங்க. பிடிச்சி பார்த்தா எல்லாம் அமெரிக்க துப்பாக்கிகள்ன்றாங்க. எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி துப்பாக்கி கலாச்சாரத்தை பெரிய அளவுக்கு தீவிரவாதிகளாக சர்வசாதாரணமாக கொடுத்துட்டு இன்றைக்கி ஓடி வந்து நல்லவங்க மாதிரி சீனை போட்டால் அது வந்து நியாயமானு எனக்கு புரியல. எனக்கு இது வந்து காலங்காலமாக மெக்சிகோ சீர்குலைகிறதுக்கு நீங்கள் தான் காரணன்றதில் அது எல்லாத்துக்கும் தெரியும் தான். இன்றைக்கி வந்து ட்ரக் கார்டல் நிறுத்தணும், அதை பண்ணணும், இதை பண்ணால் ஆரம்பத்தில் வளர்த்தி விட்டாங்க. இன்றைக்கி அவங்களுக்கே எமனாக மாறினது. எமனாக மாறினவொடனே நிறுத்தணும்னு நினைக்கிறாங்க. பார்க்கலாம், இனி ட்ரக் கார்டல் இல்லாத ஒரு உலகத்தை படைப்போன்றாங்க. பட் மெக்சிகோ அவ்வளோ சீக்கிரம்லாம் கண்ட்ரோலுக்குள்ளலாம் கொண்டு வர முடியாது. அது பெரிய ரிஸ்க்கு தான். இன்னொரு ஒரு சிஜேஎன்ஜி குரூப் இருக்குது, அதாவது டப்பல்பா அப்படின்ற ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப்பை சுற்றியும் பயங்கரமாக துப்பாக்கி சூடு நடத்திட்டு இருந்ததை பார்க்க முடியுது என்பது கூடுதல் தகவலாக பார்க்க முடியுதுங்க. நம்ம ஜம்மு காஷ்மீருடைய எல்லை பகுதியில் கத்வான்ற பகுதியில் நேற்று சைஃபுல்லா அப்படின்ற ஒரு தீவிரவாதியை போட்டானுங்க. அவன் வந்து பெரிய ஊடுருவம் நினச்ச ஜெய்ஷி முகமதுடைய முக்கிய தீவிரவாதி. பாருங்கள், ரொம்ப கூலாக சப்பாத்திலாம் தேய்ச்சிட்டு இருக்கான்ல, அவன் கூட இருந்தவன் ஃபர்மான் பாஷா மாவி, இவனுக்கு அது இல்லாமல் அடில், இந்த மாதிரி இந்த குரூப்பையும் சேர்த்து மொத்தம் 5 பேர் போட்டதாக சொல்கிறாங்க. 5 பேர்த்த வந்து நேற்று என்கவுண்டர் பண்ணதாக சொல்கிறாங்க. பெரிய அளவுக்கான செலிப்ரேஷன் இந்தியாவில் அது எல்லை பகுதியில் போயிட்டுருக்கு என்பது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். இப்போ நம்ம உக்ரைன் கிட்ட போயிடலாம். ஏன்னா என்ன நாள், ஆக்சுவலாக நேற்றே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கணும். பிப்ரவரி 23 2022 அப்போ ரஷ்யா முதல்ல உக்ரைனை இன்வைட் பண்ணுவதற்காக நடத்தப்பட்ட தாக்குதல். நேராக போய் தலைநகரில் இறங்கினாங்க. அதுக்கப்புறம் சுதாரித்த உக்ரைன் கொஞ்சம் ஆயுதங்களை கொடுத்ததுக்கப்புறம் ரஷ்யா பெரும்பாலான டேங்குகள் அந்த பகுதியில் இழந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேக் எடுத்து வந்து இங்கே நின்றுக்கிட்டாங்க. அந்த நாளை நினைவுபடுத்த விதமாக உர்சலா வான் டெர் லியான் அவர்கள் ட்ரெயினில் போயிட்டு அங்கே ஜெலன்ஸ்கிக்கு நினைவு அஞ்சலி செலுத்துகிறார். ஜெலன்ஸ்கி நினைவு அஞ்சலி செலுத்தும் போது ஒரு வார்த்தை சொல்கிறாரு, 2022 புடின் அவர்கள் எந்த நோக்கத்துக்காக தாக்கல் நடத்தி பெரும்பகுதியில் பிடிக்க நினைச்சாரோ இன்று அவர் சாதிக்கல. அவர் தோத்துட்டார். புடின் அவர்கள் தோற்று போயிட்டார். இத்தனை நாள் பிடிச்சிருந்தா உக்ரைனை பிடிச்சிருக்க முடியும். ஆனால்
எங்களுடைய வீரர்களை தடுத்து விட்டார்கள், இனி ஒருபொழுதும் நடக்காது. பார்த்தீர்களா, ஸ்டார்லிங்க் என்ற ஒற்றை நெட்வொர்க் தடுத்ததனால் அடுத்த வரைபடத்தெல்லாம் பாருங்கள். இந்த வரைபடம் எல்லாமே நீல கலர் இருக்குல்ல, நீல கலர்லாம் எங்கள் வீரர்கள் பிரித்து மேய்ஞ்சி உள்ளே குடஞ்சி போயிட்டே இருக்கிறோம் நாங்கள். அவ்வளோதான், இனி அவனோட கனவுகள் பலிக்காது. 2025 வருடம் முழுவதும் பிடிக்கப்பட்ட பகுதிகள் 2 மாதத்தில் எங்கள் கைகளுக்கு வந்து விட்டது. இனி எதிரிகளால் ஜெயிக்கவே முடியாது, நாங்கள் சாதித்து விடுவோம்ன்ற மாதிரிலாம் பயங்கரமாக பேசுகிறாரு. ஒரு வாரமாக கொஞ்சம் நிறைய பேசுகிறாரு. யார், ஜெலன்ஸ்கி. கொஞ்சம் ஃப்ளெமிங்கோ மிசைல்ஸ்லாம் வந்ததுனாலையா என்னன்னு தெரியல. பட் நேற்று இரவு கூட அந்த நினைவு நாளை நினைவுபடுத்தும் விதமாக உக்ரைன் ஒரு பக்கம் தாக்குதலை ஒரு 1100 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு முக்கிய எண்ணெய் கிணறு மீது தாக்கல் நடத்தினாங்க. இவங்களும் ஜாப்ரோசிஷியாவோட முக்கிய பகுதிகளை அடின்னு அடிச்சிட்டாங்க. இது முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. பட் என்ன பிரச்சனைனா, இவங்க ஹங்கேரி இருக்காங்கல்ல, ஹங்கேரிக்கு வந்து உக்ரைன் வழியாக தான் பைப்லைன் வருது. இவங்க ட்ரூசா பைப்லைனை அடிச்சிட்டாங்க. அது இல்லாமல் இன்னொரு லைனும் வருது, அதை வந்து ஜனவரியிலேருந்து நிறுத்திக்கிட்டாங்க. உக்ரைன் கொடுக்க முடியாதுன்னு பிளாக்மெயில் பண்ணுறாங்க. இன்றைக்கி ராபர்ட் ஃபைகோ அவர்கள் ஓடி வந்து, நாங்கள் தான் உங்களுக்கு எமர்ஜென்சிக்கான மின்சாரம் கொடுத்துட்ருக்கோம், உங்களுக்கு சனிக்கிழமை வரைக்கும் டைமு, சனிக்கிழமை வரைக்கும் எங்களுக்கு வந்து ஆயில் எதுவும் கொடுக்கல அப்படின்னா உங்களை முடிச்சுடுவோம் கதையை, இதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டியை நிறுத்திடுங்க, உக்ரைனுக்கு நிறுத்திடுங்கன்ற மாதிரியான ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் கொடுக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. இது அங்கே இருக்கக்கூடிய தகவல். வீடியோட நிறைவு பகுதியில் 3 விஷயத்தை பார்த்துடலாம். இந்தியா ஜப்பான் கிட்ட ஆகஸ்ட் 2025 வந்து டீப் சி மைனிங் அண்ட் எக்ஸ்ப்ளோரிங் ப்ராசஸுக்காக நம்ம அக்ரிமெண்ட்டு சைன் பண்ணோம் 2025. அதுக்கப்புறம் திருப்பி ஜனவரி 26 ஜப்பான் கிட்ட வந்து ப்ரைவேட் செக்டார் வந்து அங்கே அலோவ் பண்ணுறதுக்கான ஒரு அக்ரிமெண்ட்டும் நம்ம இந்திய தரப்பில் போட்டிருந்தோம். ரீசண்டாக சீனா வந்து 4 மெட்டீரியல், டைபோர்சியம், எத்திரியம், டெரிபியம், இது 3மே வந்து சீனா வந்து பிளாக்மெயில் பண்ணுறாங்க. இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, உலக நாடுகளுக்கு யாருக்குமே ஏற்றுமதி பண்ணல. ஆனால் இது வந்து ஜப்பானுடைய ஆழ்கடல் பகுதியில் அந்த கடல் ஓரத்தில் பெரிய அளவுக்கு கொட்டி கிடக்கிறது. இதை நம்ம இந்தியா ஆகஸ்ட் 2025 அக்ரிமெண்ட் போட்டு ஜனவரி 26 எஸ்டாப்ளிஷ் பண்ணி இன்னும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலை. ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சில கருத்துக்கள் பார்க்க முடிகிறது. இது ஜப்பானுடைய பத்திரிகைகளும் இந்தியாவுடைய பத்திரிகைகளும் எழுதியிருந்ததை நான் உங்களிடம் குறிப்பிட வருகிறேன். சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2, நேற்று ஜார்ஜியாவில், நேற்று இல்லை, பிப்ரவரி 19 ஒரு 2 நபர்களும் பிடிக்கிறாங்க. அந்த 2 நபர்கள்கிட்ட வந்து அணு ஆயுதம் தயாரிப்பதற்கான யுரேனியம் U-235 2 கிலோ வந்து பிடிக்கிறாங்க. அது வந்து ராய்டர்ஸ் பத்திரிகையும் பிபிசி பத்திரிகையும் வந்து யார் அப்படின்னு மென்ஷன் பண்ணல. ஆனால் இஸ்ரேலை பிடிக்காத ஊடகங்கள்லாம் என்ன போட்டிருந்தாங்கன்னா, அந்த 2 நபர்கள் ஜார்ஜியாவில் கைப்பற்றிய 2 கிலோ யுரேனியம், அதாவது அணு ஆயுதங்களை தயாரிப்பதற்கான யுரேனியத்தை வைத்திருந்த நபர்கள் இஸ்ரேலினுடைய டூரிஸ்ட்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் இஸ்ரேல் அதை முழுமையாக மறுக்கிறாங்க. இருந்தாலும் தனி மனித கைகளுக்கு 2 கிலோ அளவுக்கான யுரேனியம் கிடைத்திருக்கிறது என்றால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வர வர அணுகுண்டு பாய் சொல்கிற மாதிரி ஆளாளுக்கு அணுகுண்டு கடித்து தூக்கி போகிற நிலமை வந்துட மாட்டேங்குது இன்னொரு 5-6 வருஷத்தில். அவ்வளோதான், வீட்டுக்கு ஒரு அணுகுண்டை தயாரிப்போம் அப்படின்னு அவங்க ஒரு 10 கிலோ 20 கிலோ அளவுக்கான என்ரிச் பண்ண யுரேனியம் வச்சுருந்தா போதும், நம்மளும் ஆளுக்கு ஒன்று தயாரிச்சிட வேண்டியது தான். சரி, அவங்க பாம்பு போரில் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னா அவங்க அணுகுண்டு போரில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்கன்ற ஒரு கூடுதல் தகவல். இஸ்ரேல் தனது நீர்மூழ்கி கப்பலுக்கான காம்பவுண்ட் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸை அதிகம் பண்ணுவதற்காக நாடு தழுவிய இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க. வாங்கப்பா, எந்த நிறுவனங்கள் விருப்பமாக இருக்கீங்களோ வாங்க, நாங்கள் ப்ராஜெக்ட் கொடுக்குறோம், எங்களுக்கு கட்டி கொடுங்கன்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்களாம். இவர் நாட்டாமையோட தம்பி பசுபதிக்கிறார்ல, அதாவது மவுண்ட் பேட்டன், ஆண்ட்ரூ மவுண்ட் பேட்டன் அவர்கள், பசுபதினே சொல்லலாம். யாருங்க நாட்டாமைன்னா, நான் 3ஆம் சார்லஸ் சொல்கிறேன், இங்கிலாந்தினுடைய கிங்கை சொல்கிறேன். அந்த பசுபதி தம்பி என்ன பண்ணிட்டாரு, கொஞ்சம் எப்ஸ்டீன் ஃபைல் விவகாரத்தில் கூட்டு போய் விசாரணை பண்ணாங்கல்ல, இந்த அளவுக்கு அரசாங்க டாக்குமெண்ட்லாம் லீக் பண்ணதுக்கப்புறம் வீட்டை விட்டு வெளியேனதுக்கப்புறம் ஒன்று தான் சொன்னாங்கன்னா, ஆஸ்திரேலியா இதுக்கப்புறமும் உங்கள் தம்பி வந்தார்னா ஒரு சிறப்பு லிஸ்ட்டில் இருக்கிறார். ஆஸ்திரேலியா மட்டும் இல்லை, மொத்தம் ஒரு 30-40 நாடுகள் வந்து இந்த மன்னர் குடும்பத்துக்குன்னு அந்த சிறப்பு இது வைத்திருக்காங்க. அவங்களாம் இன்னும் மன்னராக தான் இருக்கிறாங்க ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கெல்லாம். அதனால் இவர் மட்டும், அந்த பசுபதியை மட்டும் கொஞ்சம் லிஸ்ட்லேருந்து தூக்கியிருப்பா, அவர் வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சுட்டோம், அவர்கிட்ட யாரும் அண்ணன் தம்பி இதுவும் புழங்காதீங்க, அதனால் அவர் கொஞ்சம் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொஞ்சம் எடுத்துடலான்ற மாதிரி ஆஸ்திரேலியா தரப்பில் ஒரு ரெக்வஸ்ட் வைத்திருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கம்ப்ளீட் பண்ண நினைக்கிறேன்.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் ஆர்கே சேனல். நன்றி, வணக்கம்.